மூன்றாம் உலக நாடுகளுடைய இந்தியா போன்ற, ஈரான் போன்ற, ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற நாடுகளினுடைய இயற்கை வளங்களை சூறையாடி கொழுத்திருக்கின்ற ஒரு நாடுகள். மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாகவே எப்பொழுதும் தீர்மானம் எடுப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக இவர்கள் தீர்மானமே எடுக்க மாட்டார்கள். இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது அவர்கள் அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கும் பொழுது ரஷ்யா நமக்கு ஆதரவாக வீட்டோ அளித்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது என்பது அது ஒரு வேறு விடயம். அப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பின்னால நம்மை நோக்கி வந்த கப்பல், சரக்கு கப்பல் மேல கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் மேல குண்டு வீசி தாக்கியிருக்காங்கிற ஒரு தகவல் இருக்கும் பொழுது ஈரான் உங்களை நட்பு நாடாக பார்க்கவில்லையா? அப்ப டென்மார்க்கினுடைய சிந்தனை பிரிவு, அங்க உள்ள இன்டெலிஜுவல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஆகாயத்தில் இருந்தாவது ஏதாவது இந்த போரை நிறுத்தாதா அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்ப்பது போல அந்த அளவிற்கு டெஸ்பரேட் மூடில் அவர் இருந்துட்டு இருக்கிறார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் இதுவரை நேற்று பிற்பகலிலிருந்து நடந்த நிகழ்வுகளை நாம் ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். அதில் எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்று நம்முடைய தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் உள்ள மக்கள்லாம் காலையில அவங்க எந்திரிச்ச உடனே பார்த்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, டக்கர் கார்ல்சன் என்கின்ற ஒரு பிரபலமான ஊடகவியலாளர், அமெரிக்காவில் உள்ளவர், அவர் ஒரு அறிக்கையை வெளியே கொடுத்துருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் உள்ள ஒரு கிறித்தவர்களில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவர் சொன்ன செய்தி, அவர் என்ன சொன்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் சொன்ன செய்தி இருக்க அமெரிக்காவில் உள்ள தலைமையகத்திற்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் இஸ்ரேல் நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் சொன்ன செய்தி, இன்றைக்கு அங்கே அமெரிக்காவில் உள்ள ஆட்சியாளர்களும், முக்கியமான ஆட்சியாளர்கள், ட்ரம்ப் அவர் மீன் பண்ணுறாரு, அதே போல் அந்த இஸ்ரேலிய ஆட்சியாளர்களும் பழமைவாத யூதர்கள், இவர்கள் அந்த பைபிளில் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு, இந்த பழைய ஏற்பாடு யூதர்கள் அது மேலே ரொம்ப அபரிதமான நம்பிக்கை உள்ளவர்கள். அவர் அதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே இந்த இஸ்ரேல் நாடு என்பது அந்த பைபிளிலே வருது. அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த யூதர்கள், அந்த நாடு அன்றிலிருந்து அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய இஸ்ரேல் இருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்கு அந்த நாட்டை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் புதிய ஏற்பாடை நம்பக்கூடிய மிக பெரும்பாலான, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களில் முக்கியமான ஆள் இந்த டக்கர் கார்லன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் குழந்தைகளை கொல்வதற்காக உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, அதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நீங்கள் கிரிமினல்கள், குழந்தைகளை கொல்பவர்கள். ஆட்சியாளர்களை பற்றி சொல்கிறாங்க, அமெரிக்க ஆட்சியாளர் ட்ரம்பை பற்றியும் சொல்கிறாங்க, நீங்கள் கிரிமினல்கள், நீங்கள் திருடர்கள் என்று ஒரே போடு போட்டார். இது காலையில் அமெரிக்காவில் உறங்கி முடித்தோடனே எல்லாரும் பார்த்த உடனே ஒரே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்குறோம். அப்போ அதுக்கு அடுத்த ஒரு செய்தி, ஐநா பாதுகாப்பு சபை. உங்களுக்கு தெரியும் ஐநா எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறது,
அது யார் யாரெல்லாம் எப்படி வந்து நேரம் போல நடத்தி கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். அந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதில் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஐநாவுடைய கவுன்சிலில். இதில் 135 நாடுகள் வழிமொழிந்திருக்கின்றன இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கண்டனம், ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு. இதில் இந்தியாவும் முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானத்திலிருந்து ரஷ்யாவும் சீனாவும் அதை புறக்கணித்து விட்டார்கள், அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த மேற்கத்திய நாடுகள் முழுமையும், இந்த 135 அமெரிக்கா உள்பட எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மூன்றாம் உலக நாடுகளுடைய இந்தியா போன்ற, இன்னும் ஈரான் போன்ற, ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற நாடுகளினுடைய இயற்கை வளங்களை சூறையாடி கொழுத்திருக்கின்ற ஒரு நாடுகள். இவர்கள் முன்முயற்சி எடுக்கின்ற இந்த தீர்மானங்கள், இவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாகவே எப்பொழுதும் தீர்மானம் எடுப்பார்கள். எப்பொழுதும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாக, மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக இவர்கள் தீர்மானமே எடுக்க மாட்டார்கள். ஆனால் பழைய நம்ம இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது அவர்கள் அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கும் பொழுது ரஷ்யா நமக்கு ஆதரவாக வீட்டோ அளித்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது என்பது அது ஒரு வேறு விடயம். சரி, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் நமக்கு ஒரு கேள்வி இயல்பாக வருது. என்ன கேள்வின்னு சொன்னால், அமெரிக்கா ஈரான் மீது 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஈரான் அந்த ஃபியூலை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதற்கு உடன்பட்டு வருகின்ற நேரத்தில் 25ஆம் தேதி அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 3வது பேச்சுவார்த்தை 28ஆம் தேதி குண்டு போடுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த குண்டு போட்டு ஈரானுடைய தலைவரை கொல்லுகிறார்கள். 165 குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை கொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இதை எதிர்த்து அணிசேரா நாடுகளினுடைய முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய, பழம்பெருமை பேசக்கூடிய இந்தியா இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கணுமா வேண்டாமா? சுண்டு விரலை கூட ஆட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு ஈரான் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் செய்கிறார்களாம், இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்கிறார்களாம். இதை கண்டிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அதற்கு அந்த தீர்மானம், அதற்கு இந்தியா ஆதரவளித்திருக்கிறது என்பது ஒரு சோக கதை. அது பின்னால் கொஞ்சம் பார்ப்போம். நாடுகள் வேறு, மக்கள் வேறு. நாடுகளை மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அமெரிக்க மக்களுடைய எண்ணம் வேறாக இருக்கிறது, அமெரிக்க ஆட்சியாளர்களுடைய எண்ணம் வேறாமல் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் வேறு விதமாக நினைக்கிறார்கள், பெரும்பான்மையான மக்கள். ஆனால் இஸ்ரேல் ஆட்சியாளர்கள் யுத்தம் வேண்டும் என்கிறார்கள். இங்கேயும் அப்படிதான். இப்போ அதான் அருந்ததி ராய் சொல்லியிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்னார்கள் ஈரானில் ஜனநாயகவாதிகள். ஆனால் ஆட்சி மாற்றம் வேண்டும். எங்கு வேண்டும்? அமெரிக்காவில் வேண்டும் ஆட்சி மாற்றம், இஸ்ரேலில் வேண்டும், நம்முடைய நாட்டிலும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படியாக யுத்தத்தில் வந்து ஒரு மோசமான நிலைப்பாட்டை நம்முடைய நாடு எடுத்திருக்கிறது. அப்புறம் நார்த் கொரியா அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு சொன்னால், இனிமேல் நாங்கள் எச்சரிக்கை கொடுக்க போவதில்லை, ஈரானுக்கு எங்களிடம் தற்போது என்ன ஆயுதங்கள் கண்டுபிடித்திருக்கிறோமோ அந்த ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்கின்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்றைக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் 11ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் வந்து நம்முடைய ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தினாராம். இது யாரு? நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு. அதில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காராம். அதற்கு பின்னால சில மணி நேரங்கள் கழித்து தாய்லாந்து கொடியை வைத்துக்கொண்டு இந்தியா கண்ட்லா நோக்கி வந்த ஒரு கப்பல், இந்தியாவுக்கு வந்த கப்பல், ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 இந்தியர்கள் அங்கு இறந்து விட்டதாக நமக்கு ஒரு செய்தி கூறுகிறது. அப்போது
அவங்க ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை தாண்டுவதற்கு எவருக்கும் நாங்கள் அனுமதி அளிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விரிவான பேச்சுவார்த்தையில் நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லவில்லையா? அப்புறம் இன்னொரு செய்தி, ட்ரம்ப் மோடியுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் செக்ரட்டரி ட்ரம்ப்போடைய ப்ரெஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு, அவர் இந்தியா நமது கூட்டாளிகள் அப்படின்னு சொல்கிறாரு, நல்ல நடிகர்கள்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பின்னால் நம்மை நோக்கி வந்த கப்பல், சரக்கு கப்பல் மேலே, கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வர கப்பல் மேலே குண்டு வீசி தாக்கியிருக்காங்கங்கிற ஒரு தகவல் வந்திருக்கும் பொழுது, ஈரான் உங்களை நட்பு நாடாக பார்க்கவில்லையா? அப்போ நீங்கள் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று சொல்லுவது எவ்வளவு தூரம் ஒரு சரியான செய்தியாக இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது அப்போது வழக்கம் போல் நீங்களும் ஒரு போலி செய்தியை தான் நம்முடைய வெளியுறவு அமைச்சரும் கொடுப்பதாக நாம் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, ஐரோப்பிய கவுன்சில் இருக்க அது ஒரு தீர்மானம் போட்டிருக்க. என்ன தீர்மானம்னு சொன்னால், ஈரானுக்கு எதிராக கண்டனம், சாங்ஷன்னா தடை உத்தரவுங்க, வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். 19 ஈரானில் உள்ள 19 அதிகாரிகள் மீதும் அமைப்புகள் மீதும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்வது போல, இந்த மேற்கத்திய நாடுகள் நம்முடைய நாடுகள் போன்ற பல்வேறு நாடுகளை கொழுத்து சுரண்டுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் இதே ஐரோப்பிய யூனியனிலிருந்து ஒரு ஒப்பந்தம், மதர் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட்ஸ்னு நம்ம மோடி ஐயா சொன்னாங்க. அதில் என்ன, அந்த அக்ரிமெண்ட்டில் ஐரோப்பாவிலிருந்து பால் பொருள்கள், கறிகள் எல்லாம் இந்தியாவுக்கு இறங்குமா. இந்தியாவினுடைய கால்நடை விவசாயிகள் எல்லாம் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவன் நல்ல அழகான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்கிறது ஒரு கிளைக்கதையாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யூஎஸ் செனட்டர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஸ்பெயினை பார்த்து சொல்கிறாங்க. ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்கு, எங்கள் நாட்டில் அமெரிக்காவுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பின்னால் ஸ்பெயினை பார்த்து அமெரிக்காவோட ஒரு செனட்டர் சொல்கிறாரு, எங்கள் இராணுவ தளங்களை அமெரிக்காவிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கு ஸ்பெயினுடைய அந்த தலைவர் பெட்ரோ சாnchez அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேலில் உள்ள எங்கள் தூதரை திரும்ப பெறுவோம் என்று சொல்லி ஸ்பெயினுடைய தூதரை திரும்ப வாங்கிட்டாங்க. அப்போ இந்த ராஜ்ய உறவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டன ஸ்பெயினுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். தூதர்கள் இல்லை அப்படிங்கிற லெவலில். அப்போ ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க, ட்ரம்ப்பை கண்டு நீங்கள் பயப்படவில்லையா என்று கேட்டதற்கு, நாங்கள் போருக்கு எதிரானவர்கள் எவரை கண்டும் பயப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அன்பை பரப்புவோம், வெறுப்புணர்வை அல்ல. என்ன ஒரு உயர்ந்த பண்பு பார்த்துடுங்க அந்த ஸ்பெயினுடைய தலைவர். இது அவருக்கு மட்டுமில்லை, இங்கு பல தலைவர்களுக்கும், நான் தான் மிகப்பெரிய தலைவர் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வெறுப்புணர்வை பரப்பாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த செய்தி அமர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி வந்திருக்குன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, குளோபல் எக்கனாமிக் ஃபோரம் சேர்மன் ஜமியம் சின்டயர்னு ஒருத்தர், அவர் மேற்கு நாடுகளில் பலர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் மேற்கத்திய நாடுகளினுடைய புரோபகண்டா, அவர்களுடைய பிரச்சார பலம் என்பது உண்மையிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி குருடாக்கப்பட்டிருக்கலாம், உண்மையிலேயே விர்ச்சுவலாக, அதாவது ரஷ்யாவினுடைய செயற்கைக்கோள் எங்கெங்கு அமெரிக்காவினுடைய ரடார்கள் இருக்கிறது என்பதை காண்பித்து அழகாக கொடுத்ததற்கு பின்னால் துல்லியமாக தாக்கக்கூடிய ராக்கெட்டுகளை வச்சு அந்தந்த ரடார்களை அது பேட்ரியாட்டிக் சிஸ்டம் இருக்க இடமா இருந்தாலும் சரி தான், தேர்ட் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி தான் ஈரான் தாக்குனதற்கு பின்னால் எங்கே போய் தாக்குறது, ஈரான் மேலே எந்த இடத்துல என்ன இருக்குது என்பது ஒரு தெரியாத நிலையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண் இல்லாத நிலைமையிலே அவர்கள் தடவி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான்
இஸ்ரேல் வந்து காமா சோமான்னு வந்து எதுவுமே இல்லாத இடங்கள்ல அல்லது வந்து கண்டமானிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வந்து அவர்கள் குண்டுகளை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா, இந்த போரில் ஈரான் இந்த யுத்தத்தில் தோற்காது, அது அவர்களினுடைய நிபந்தனைப்படி போர் நிறுத்தப்படும். அமெரிக்கா இன்றைக்கு வந்து இந்த போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறது பின்னால் பார்ப்போம். உலகின் பலம் பொருந்திய அமெரிக்க பேரரசு முழங்கால் போடக்கூடிய நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் நாம் பார்க்குறோம், அமெரிக்க மக்கள், இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே சொன்னது போல நல்லவர்கள். அந்த மக்களுக்கு எதிரே நாம் வந்து அந்த வெறுப்புணர்வை பரப்ப வேண்டாம் என்கின்ற கருத்தோடு, அடுத்ததாக ஒரு கருத்து இன்றைக்கு அமெரிக்க மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கு. அணு ஆயுதத்தை மனித இனத்தின் மீது பிரயோகப்படுத்திய இதுவரை ஒரே ஒரு நாடு அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், ஜப்பான் மேலேயும் ஹிரோஷிமா மேலேயும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த நாட்டிலிருந்து அணு உரிமையை பறிக்க வேண்டும் என்று நம்முடைய ஈரானுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கிறது என்பதும் ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இன்றைக்கு நம்ம ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது நியூஸ் 18 அல்லது சத்தியம் அல்லது இன்னும் பல்வேறு நியூஸ்களில் அங்கேருந்து ஒரு கப்பல் எண்ணெய் ஏற்றி கொண்டு சரக்கு கப்பல் வந்து நம்முடைய துறைமுகத்திற்கு பம்பாய்க்கு வந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து சில மணி நேரத்தில் சன் நியூஸில் ஒரு தகவல் வருது. அப்படிப்பட்ட தகவல், அதாவது அனுமதியை எந்த நாட்டிற்கும் நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்று ஈரான் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எது உண்மை எது சரி என்பதை இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது நாளைக்கு நமக்கு தெரிய வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த லெபனானில் இஸ்ரேலியர் தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. ஈரானில் விட்டுட்டான், இஸ்ரேலில் போய் லெபனானில் போய் தாக்குதல் தொடுத்திருக்கிறான். அதில் 570 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 7,50,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கிறாங்கிற ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. இன்னொரு செய்தி பார்த்துடுங்க, இந்த நெதன்யாகு பண்ண ஊழல், அந்த ஊழலை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி. இன்னொரு கருத்தும் இருக்குது, இஸ்ரேல் இந்த போரை நிறுத்திவிட்டால் அவர் மேல் உள்ள அந்த ஊழல் வழக்குகளெல்லாம் விசாரிக்கப்படும். ஆனால் போர் நடப்பதனால அதை எதையும் செய்யவில்லை என்கின்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அந்த விசாரித்த வந்த நீதிபதி என்பது நேற்றைய முன்தினம் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் இன்று வந்திருக்கிறது. ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. இப்போ நமக்கு இது எதையோ ஞாபகப்படுத்துறது பார்த்தீங்களா, யாரையோ கோர்ட்டுக்கு கூப்பிட்டதுனால இங்கேயும் ஒரு நீதிபதி இன்றைக்கு இறந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இப்படியாக இவர்களுக்கு, இந்த வலதுசாரிகளுக்கு, பாசிச சக்திகளுக்கு அவர்களை விசாரிக்கக்கூடிய நியாயவான்களை கொன்று விடுவது என்பது ஒரு அவர்களுடைய, இவர்களிடமிருந்து அவர்கள் படித்தார்களா அவர்களிடமிருந்து இவர்கள் படித்தார்களா என்பது தெரியவில்லை என்பது அது ஒரு செய்தியாக இன்றைக்கு பார்க்குறோம். அப்புறம் இந்தியாவில் பாருங்கள், இன்றைக்கு சம்பல்ங்கிற ஒரு ஊரில் முஸ்லீம் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே உள்ள டிஎஸ்பி இன்றைக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கு, ஈரானுக்கு யாராவது நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் ஈரானுக்கு போயிருங்க, இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் என்று பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி வந்து இன்றைக்கு ஒரு டிஎஸ்பியால் இன்றைக்கு பரப்பப்பட்டு வந்திருக்கிறது உண்டு என்பதையும் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அப்புறம் கடந்த 10 மணி நேரத்தில் அமெரிக்காவில் 2வது எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டு இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 40வது அலை வந்து இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, ட்ரூ ப்ராமிஸ் 4ல் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பஹ்ரைனில் உள்ள ஒரு எண்ணெய் ஆலை, சுத்திகரிப்பு ஆலை மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு தாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட நாம் பார்க்குறோம். அப்புறம் அமெரிக்காவில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். ட்ரம்ப் கலைத்து விட்டார்,
என்று அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன. அவர் பலத்த சோகத்தில் இருக்கார். ஏன்னா அவருக்கு எப்படியாவது போரை முடித்தாகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ டென்மார்க்கினுடைய சிந்தனை பிரிவு, அங்கே உள்ள இன்டெலெக்சுவல்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஆகாயத்தில் இருந்தாவது ஏதாவது வந்து ஒரு சிந்தனை போக்கோ எதையோ ஒன்று வந்து இந்த போரை நிறுத்தாதா அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்ப்பது போல் அந்த அளவிற்கு வந்து டெஸ்பரேட் மூடில் அவர் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அப்புறம் இப்படியாக வந்து இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, 1வது நாளில் முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது 500 ஏவுகணைகளை வந்து இவங்க வந்து திருப்பி வீசும்போது அடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை எப்படி ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், நீண்ட காலம் இழுக்க முடியாது, சுருக்கமாக இந்த போரை நாம் முடித்து விட வேண்டும், தலைவனை கொல், அங்குள்ள அந்த ஆட்சியாளர்கள் முக்கியமான ஆட்களை கொன்றுவிட்டால் மக்கள்கள் கொந்தளிப்பார்கள், ஆட்சி மாற்றம் ஏற்படும், நாம் நினைப்பவர்களை வைத்து விடலாம் என்று நினைத்து ஆரம்பித்தார்கள். அவர்கள் கொன்ற மறுநாள், அயத்துல்லா கொமினியும் கொன்ற மறுநாள் என்ன நடந்தது? 1வது நாள் 3500 ஏவுகணைகளை ஈரான் வீசியிருக்கிறது. அதுபோல் 2000 ட்ரோன்களை வீசியிருக்கிறது. சவுதி அரேபியா, கொத்தார், UAE, குவைத்து, பஹ்ரைன் போன்ற நாடுகளெல்லாம் தாக்கியிருக்கிறது. ஓய்வில்லாமல் தாக்கி கொண்டிருக்கிறது. பேட்ரியாட் மிசில் சிஸ்டத்தை அழிச்சாச்சு, தேர்ட் சிஸ்டத்தை அழிச்சாச்சு, அமெரிக்க வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் நினைத்தது போல ஆட்சி மாற்றம் நடக்கவில்லை, அமெரிக்கர்கள் நினைத்தது போல மக்கள் போர்க்கொடி தூக்கவில்லை, அவர்கள் நினைத்தது போல அணு ஆயுத திட்டத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை. அதை விட வலுவான தலைவர் ஒருத்தர் அவருடைய மகன் பதவியேற்றிருக்கிறார். எனவே இந்த காரணங்களால் தான் இன்று அமெரிக்கா போர் நிறுத்த மெசேஜை எப்படியாவது போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தகவல் அனுப்பியிருக்கிற நேரத்தில் ஈரானுடைய அந்த தலைவர் இருக்கார, அவர் வந்து வெளியே நேஷ்னல் டிவியில் வந்து பேசுகிறாரு, நோ, இன்று போர் நிறுத்தம் உங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற செய்தியையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு சீஸ்ஃபயர்னு போர் நிறுத்தத்தை சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த போர் நிறுத்தம்ங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டிக்ஷனரியில் அகராதியில் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கு. அமெரிக்காவுக்கு போர் நிறுத்தம் என்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்காலிகமாக போரை நிறுத்திவிட்டு இந்த பெட்ரோல் விலையெல்லாம் குறைச்சிட்டு திருப்பி நம்ம இந்த சண்டையில் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அடுத்த போர் வியூகத்தை வகுக்கிறது வரைக்கும் நாம் தேர்தல் வர்றதற்கு முன்னால் வரைக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தான் அமெரிக்காவுக்கு இந்த போர் நிறுத்தம். தேர்தல் வரப்போது நமக்கு பெரிய அடி வாங்கிரும் அப்படிங்கிறது வந்து. ஈரானுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் என்பது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, 2 தடவை 2025லேயும் 12 நாள் யுத்தத்தின் போதும் 2026லேயும் நாம் போர் நிறுத்தம் பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுதே, போரை நிறுத்தி பேசி கொண்டிருக்கும் பொழுதே நம் மீது குண்டு போட்டார்கள். எனவே 3வது தடவை இது போன்ற ஒரு போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயாராகவில்லை. அன்லஸ், அதாவது என்ன நடந்தால் போர் இனிமேல் எங்கள் மேல் தொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதம் அதற்கு ஏற்படுத்தாமல், அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தாமல் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. கல்ஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வளைகுடா நாடுகள், அவர்களுக்கு போர் நிறுத்தம்னா என்ன ஒரு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய எண்ணெய் கிணறுகள், குடிநீர் சுத்திகரிப்பு ஆலயங்கள், அப்புறம் வந்து ஏர்போர்ட்ஸு, 50 ஆண்டு காலமாக நாங்கள் குபேரபுரியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோமே, இது ஒரு நெருக்கடியான நிலைமையில் சிக்கி நாங்கள் மோசமான நிலைமைக்கு வந்துடக்கூடாது. இப்படி வந்துட்டுனா இன்னும் 10-15 வருஷங்களாகும் நாங்கள் நல்ல நிலைமையில் வர்றதுக்கு, அதனால் எங்களுக்கு போர் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7, அதாவது இது ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி, 7 அமெரிக்க வீரர்களுடைய அந்த காஃபின் சவப்பெட்டி போயிருக்கு. அந்த குடும்பங்களுடைய அவங்க போர் நிறுத்தம்னு என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிவிட்டது,
இனிமேலும் எங்களுடைய குழந்தைகளை, அதாவது அமெரிக்க நாட்டு குழந்தைகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம், அதற்காக போர் நிறுத்தம் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஈரானில் உள்ள குடும்பங்கள் என்ன நினைக்கிறது தெரியுமா? அது மிக மிக முக்கியமானது. மிகப்பெரிய குண்டுகளை அமெரிக்கா வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 டன் உள்ள குண்டுகளை ஈரான் மீது வீசியிருக்கிறது. அப்போது அவர்கள் அந்த மக்கள், எங்களுடைய காற்று மாசுபட்டு விட்டது, எங்கள் அமில மழை அந்த புகை மேலே கூடி வந்ததுனால, எரிஞ்சதுனால அது மேலே மழை பெஞ்சு அமில மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அவங்க ஈரான் மக்கள் சொல்கிறாங்க, இந்த போரை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, அதனால் நாங்கள் தேர்ந்தெடுக்காத போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் இதை விட முடியாது. இதனால்தான் அமெரிக்கா சீஸ்ஃபயர் போரை நிப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். உலக நாடுகள் பூரா கோரஸா அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நாடும் போரை நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை இந்தியாவில் இருந்து, நம்ம ஈரானில் இருந்து அந்த தலைவர் USA அமெரிக்கா உள்ள ஆடியன்ஸுக்கு நேஷ்னல் டெலிவிஷனில், தங்களுடைய நேஷ்னல் டெலிவிஷனில் தெளிவாக இங்கிலீஷில் அவர் பேசியிருக்காரு. இந்தந்த காரணங்கள்னால 2 தடவை நிறுத்தினோம், 2 தடவையும் உங்கள் ஆள் குண்டு போட்டிருக்கிறாங்கங்கிறத விவரமாக டாக்குமெண்ட்டோடு சொல்லி, இதற்கான அடுத்த 3வது தடவை நடக்காது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தோடு அந்த சிஸ்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டால்தான் நாங்கள் போரை நிறுத்துவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இன்று அவர்கள் இன்றைக்கு ஈரானுடைய அரசு சொல்லியிருக்கிறது. எனவே இதோடு இன்னும் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய செய்திகள், முக்கியமான செய்திகளாக நாம் இதை இன்றைக்கு பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நாளை இந்த போர் பற்றி நாம் பேசலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.